வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மேட்டூர் டேமில் வந்து பார்த்தீங்கன்னா, டேமுக்குள்ளே இருக்கிற தண்ணிக்குள்ளார ஒரு படகு சவாரி, அதாவது படகு சவாரின்னு சொல்ல முடியாது. அதை வந்து ஒரு போக்குவரத்தாக கூட நாம் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நாம் வந்துட்டு மேட்டூர் டேம்லேருந்து இந்த ஒகேனக்கல் ரோட்டுக்கு போகணும் அப்படின்னா, அதாவது பென்னாகரத்து ரோட்டுக்கு போகணுன்னா கிட்டத்தட்ட மேச்சேரி போய் மறுபடி மேச்சேரியிலேருந்து திரும்பி பென்னாகரம் போகிறதுங்கிறது ரொம்ப தூரம், கிலோமீட்டர் அதிகம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம இந்த மேட்டூர் டேமுக்கு பின்னாடி வழியாக அந்த கொளத்தூர் தாண்டி பண்ணவாடின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பண்ணவாடிங்கிற ஒரு ஊருக்கு வந்தோம்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அதாவது மேட்டூர் டேமுக்குள்ள இருக்கிற தண்ணி இருக்குது இல்லைங்க, அந்த தண்ணி வழியாக அந்த வழியில் நம்ம போனோம்னா, அது போட் வழியாக போனோம்னா போட்டில் இங்கேருந்து கொண்டு போய் நம்ம டூ வீலரெல்லாம் போட்லேயே ஏற்றிக்கலாம். போட்டில் ஏற்றி நம்ம கொண்டு போய் அந்தல கரையில் கொண்டு போய் விடுவாங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு அது ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலேயே மிச்சமாகும். ஏன்னா இங்கேருந்து மொத்தமாக ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் கூட இருக்காது கிராஸ் ஆகிறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பயணத்தில் நம்மளை இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்தளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது போட்டு. பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டூ வீலரில் போனோம்னா டூ வீலரை வந்து ஒரு கூடவே இந்த போட்டு கூட ஒரு பரிசல் பின்னாடியே கட்டியிருப்பாங்க. அந்த பரிசலில் வந்து நாம் அந்த இது டூ வீலரெல்லாம் நிறுத்திக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த போட்டில் வந்துட்டு தண்ணிக்குள்ளே நம்ம இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கொண்டு போய் விடுவாங்க. இடையில நாம் அந்த போட்டில் போகிறபோது நம்மளுக்கு அந்த சீதோஷண நிலையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. சுற்றி பாருங்கள், தண்ணியாக தான் இருக்குது. ஏன்னா மேட்டூர் டேம் ஃபுல்லாக இது வந்து இப்போதைக்கு இதில் தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கிற நேரத்தில் நாம் போயிருக்கிறோம். இதே வந்து இன்னும் அதிகமாக இருந்தது அப்படின்னா இன்னுமே நிறையா இருந்திருக்கு. இந்த இடத்துல சேக்காகிறது என்னத்தினால அப்படின்னா, அங்கே வந்துட்டு அந்த இன்ஜின் வந்து பக்கத்தில் இருந்தது. அந்த இடத்துல வந்துட்டு அந்த சைலன்சருக்கு கட்டியிருந்த அந்த பைப் மேலே கை வச்சிருந்ததுனால அது சேக் ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ அந்த பரிசலில் வந்து அந்த இதில் கட்டி கொண்டு வராங்க. இப்போ போட்டில் அந்த போட்டில் கட்டி அப்படியே பின்னாடி இழுத்துட்டு வர்றது தான் அந்த பரிசல். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக நாம் பார்க்குறது என்னென்னா, சுத்தமாக நாம் வந்து கிட்டத்தட்ட டேமோட நடுப்பகுதிக்கே போயிட்டோம். ஆனாலும் நம்மளுக்கு அவங்க வந்து அந்த போட்டில் வந்துட்டு கொண்டு போய் அந்தல விடுறதுக்கு அவங்களுக்கு சார்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு அதாவது டூ வீலருக்கு அப்புறம் நாங்கள் 2 பேர் போனோம் மொத்தம். எங்கள் 3 பேர்த்துக்கு சேர்த்து இங்கேருந்து அந்தல கிராஸ் ஆகிறதுக்கு வந்துட்டு ரூ. 70 தான் வாங்கினாங்க. ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாம் இதை வந்து நாம் ஒரு போக்குவரத்து பயணமாக இல்லாமல் நாம் வந்து அதை போய் அந்த இயற்கை அழகை ரசிக்கலாம்னு அதை அனுபவிக்கலான்ட்டு தான் நாம் அங்கே போனோம். ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே சார்ஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே அந்த பண்ணவாடிங்கிற ஒரு ஊர் வரும். மேட்டூர் டேம்லேருந்து போனீங்கன்னா கொளத்தூர், அதாவது இன்னும் கொள்ளைக்கால் போகிற ரோடு மேட்டூர் டேம்லேருந்து அந்த ரோட்டில் போனீங்கன்னா கொளத்தூர்னு ஒரு ஊர் வரும். அது பக்கத்தில் பண்ணவாடிங்கிற ஒரு ஊர். பண்ணவாடிக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு சந்தைக்கடை வரும். அந்த சந்தைக்கடையிலேருந்து ரைட்டு திரும்பினோம்னா நேராக நம்ம அந்த மேட்டூர் டேமுக்கு பிற்பகுதிக்கு போய் சேர்ந்துடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிற்பகுதிக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு நிறைய மீன் கடையும் இருக்குது. மீன் எல்லாம் சாப்பிட்றதுனா சாப்பிட்டு நாம் அந்த பரிசலில் போய் அங்கே அந்த பரிசல் வந்துட்டு இந்தலேருந்து அந்தல மறுபடியும் மாற்றி போக்குவரத்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம எப்போ போனாலுமே நாம் அதில் பயணம் செய்யலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே அந்த போட்டு வந்து போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் நின்னோம்னா கண்டிப்பாக அந்த அக்கறைக்கு போயிட்டு திரும்பவும் இக்கரைக்கு வந்துடும். இப்போ நாம் இங்கேருந்து வண்டியவே ஏற்றிட்டு கூடவே போய்க்கலாம். டூ வீலரில் நான் போனதுனால நாங்கள் வண்டி ஏற்றிட்டு அது கூடவே போயிட்டோம். வண்டி
இறக்கிட்டு அந்தால நாம் சரி கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அந்தால போனோம். அந்தால சைடில் கொஞ்சம் தூரம் கிட்டத்தட்ட போய் அங்கே ஒரு கோயில் ஒன்று இருந்தது. அந்த கோயிலுக்கு மேலே ஏறி சாமி கும்பிட்டு போட்டு திரும்பவும் வந்து அக்கறையில் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணோன்னா திரும்ப இந்த வண்டி வந்தது. இப்போ அந்த வண்டியில் ஏறி நாங்கள் திரும்ப போயிட்டுருக்குறோம். ஏற்கனவே இப்படி வந்ததை நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்குறோம். ஆனால் இது வந்து இப்போ நாங்கள் திரும்பி போகிறத போடுறோம். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நாங்கள் கிட்டத்தட்ட அந்த மேட்டூர் டேமுக்குள்ளே தான் போயிட்டுருக்குறோம். ஒரு 10, 11 நிமிஷத்தில் நாங்கள் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போயிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இதுவரைக்கும் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து பேசிகிட்டு இருந்தேன். இனிமேல் வந்துட்டு நான் இதோட வாய்ஸ் ஓவர் முடிச்சுக்கிறேன். இனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரிஜினல் சவுண்டே ப்ளே ஆகும். நீங்கள் அதை கேட்டு இப்போ அதில் நடக்கிறத அதாவது எப்படி இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்குங்க. அந்த போட்டோட சவுண்டு எல்லாமே தெரியும். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நன்றி. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துருந்தாங்க கூட நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும், ஒவ்வொரு ஷேரும், ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்ப முக்கியங்கிறது நீங்கள் தெரிஞ்சுட்டு எங்களுக்காக ஒரு உதவி பண்ணுற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் அதை பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.